மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷம். நத்திங் பிராண்ட் அண்ட் நத்திங்கோட ப்ராடக்ட்ஸ். ஸோ நிறைய பேருக்கு இந்த பிராண்டை பத்தி தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி நம்ம மார்க்கெட்ல நிறைய ஸ்மார்ட் போன் பிராண்ட்ஸ் இருக்கு. என்ன டிஃபரன்சியேஷன் பண்ண முடியும் இவங்க வந்தாங்க அப்படின்னா, ஸோ இந்த டீடைல்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம நத்திங் பிராண்டை பத்தி பார்க்கணும் அப்படின்னா இன்னொரு பிராண்ட் பத்தியும் தெரிஞ்சுக்கணும். ஒரு டாப் பிராண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் பிராண்ட் இருக்கு. சோ அது பேர் வந்து பாத்தீங்கன்னா OnePlus. நத்திங் பிராண்டை பத்தி பேசும்போது எதுக்காக OnePlus பத்தி நான் சொல்றேன் அப்படின்னா, நத்திங்கோட ஃபவுண்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மிஸ்டர் கால்பே. OnePlusோட கோ ஃபவுண்டரா இருந்தவர் இப்போ ஃபவுண்டர் ஆஃப் nothing.tech. இந்த கம்பெனியோட சிஇஓ அண்ட் ஃபவுண்டர் இவர் தான். மிஸ்டர் கால்பே வந்து OnePlusல இருந்து வெளியே வந்திருக்காரு. ஸோ OnePlusல இருந்து அவர் வெளியே வந்திருக்காரு அப்படின்னா கண்டிப்பா ஒரு ஸ்மார்ட் போன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாரு, யார் ஸ்மார்ட் போன் கம்பெனியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் டெக் வேர்ல்டுல வந்து எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. பட் ஆனா நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ராடக்டா ஒரு ஆடியோ ப்ராடக்ட் தான், TWS ட்ரூ வயர்லெஸ் சொல்லுவோம். ஸோ அந்த இயர்பட்ஸ் தான் வந்து இவங்க ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணாங்க. இது எதுக்கு டைரக்டா காம்படிஷனா இருந்தது அப்படின்னா, மார்க்கெட்ல லீடர் அப்படின்னு சொல்றோம் TWSல அப்படின்னா ஏர்பாட்ஸ் ப்ரோ தான் மோஸ்ட் ப்ராபபிலி. ஸோ நத்திங் இயர் ஒன் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் ரிவ்யூஸ் எல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல நிறைய இருக்கும். ஸோ இதோட ஸ்பெக் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன்ல ஸோ ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன், என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் எல்லாமே இருந்தது. இதுல டைரக்ட் காம்படிட்டிவ் டு ஏர்பாட்ஸ் ப்ரோ. ஸோ 1/3 ஆஃப் த பிரைஸ்ல தான் வந்தது. ஸோ ஏர்பாட்ஸ் ப்ரோ 25,000 இருக்கு அப்படின்னா இது வந்து 6,300 6,599 லான்ச் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது நடுவில் கூட ஆஃபர்ஸ்ல உங்களுக்கு 4,999 கூட கிடைக்கும் சில நேரத்தில் பிளிப்கார்ட்ல போடும்போது. உங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு எல்லாரும் வெயிட் பண்ணும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா மிஸ்டர் கால்பே திருப்பி ஒரு ஹைப் கிரியேட் பண்ணாரு. நாங்க நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து போன் தான் லான்ச் பண்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு ஈவெண்ட் வச்சு அதுல சொன்னாரு. கடைசியா அவர் என்ன சொன்னார் அப்படின்னா அந்த போனோட நேம் சொன்னார், நத்திங் போன் 1. அதுக்கு சொன்னதுக்கு அப்புறம் அவர் எதிர்பார்த்த மாதிரி ஹைப் இன்க்ரீஸ் ஆச்சு. ஒரு 2 months பேக் வந்து நத்திங் ஈவெண்ட் ஒன்று வச்சாங்க. ஸோ அதுல அவருடைய பிளான்ஸ், அந்த கம்பெனியோட பிளான்ஸ் என்ன இருக்கு, ஃபியூச்சர் ப்ராடக்ட்ஸ், ஈகோ சிஸ்டம் பத்தி எல்லாம் பேசினாங்க. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஹியூஜ்லி இன்ஸ்பயர்ட் பை ஆப்பிள். ஸோ ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் மாதிரி நம்மளுக்கு எடுத்துன்னு வரணும். பட் இந்த ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐபோன் ஒரு நிமிஷம் இடிக்குது. ஆப்பிளோட ப்ராடக்ட்ஸ், ஆப்பிள் ஈகோ சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ்ட் ஈகோ சிஸ்டம் தான். ஐபோன் இருக்கணும், மேக் இருக்கணும், ஏர்பாட்ஸ் இருக்கணும், வேற சில ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு வந்து சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஈகோ சிஸ்டம். ஸோ அந்த ஈகோ சிஸ்டம் சொல்லும் போது சீம்லெஸ் இன்டெகிரேஷன் இருக்கும் உங்களுக்கு எல்லா டிவைசஸ், லேப்டாப்பா இருக்கட்டும், டேப்லெட்டா இருக்கட்டும், டெஸ்க்டாப்பா இருக்கட்டும், போனா இருக்கட்டும், TWSஆ இருக்கட்டும், எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஈகோ சிஸ்டம்குள்ள, அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்குள்ள நீங்க கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப சீம்லெஸ்ஸா இருக்கும். ஸோ அந்த சீம்லெஸ் கனெக்டிவிட்டி தான் ஜனங்க எதிர்பார்க்கறாங்க. அதே தான் நத்திங் அவங்க சொன்னாங்க. அவங்க ஒரு எக்ஸாம்பிளாவே ஆப்பிள் தான் சொன்னாங்க. ஸோ இவங்களுடைய ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் ஓப்பன் டு எவ்ரிதிங். ஸோ எல்லா பிராண்டுக்கும் இவங்க ஓப்பனா இருக்காங்க. எதனால ஓப்பனா இருக்காங்க அப்படின்னா இவங்க ஈகோ சிஸ்டம் வந்து ஒரு லாக்டு ஈகோ சிஸ்டமா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஸோ நீங்க ஒரு ஏர்பாட்ஸ் வச்சிருக்கலாம், ஒரு நத்திங் போன் வச்சிருக்கலாம், ஒரு விண்டோஸ் லேப்டாப் வச்சிருக்கலாம், ஒரு லினக்ஸ் டெஸ்க்டாப் வச்சிருக்கலாம், ஒரு எக்ஸ்பாக்ஸ் வச்சிருக்கலாம். இது எல்லாமே சீம்லெஸ்ஸா கனெக்ட் ஆகணும் அப்படின்றது இவங்களுடைய விஷயம். இது வந்து ஓப்பன் சோர்ஸ், அதாவது ஓப்பனா இருக்கிறது. பிரிங் யுவர் ஓன் டிவைஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த டிவைஸ் வேணா பிடிச்சிருந்ததுன்னா நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நத்திங் இயர் ஒன் பிடிக்கல அப்படின்னா சோனி TWSஓ இல்ல ஆப்பிள் ஏர்பாட்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாரோட பிராண்டோட ப்ராடக்ட்ஸ் கூடயும் நல்லா சீம்லெஸ்ஸா ஒர்க் ஆகும் அப்படின்றது தான் இவங்க கிரியேட் பண்ண நினைக்கிற ஈகோ சிஸ்டம். அதுதான் கால்பேவை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப் கிரியேட் பண்றதுல நம்பர் 1, ஒரு சூப்பர் ஸ்டார்னே சொல்லலாம் அவர் ஹைப் கிரியேட் பண்றதுல. இதுல வந்து என்ன புது விஷயம் கொடுத்துட முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாங்க. அவர் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்மார்ட் போன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 5 yearsஆ வந்து ஒரு இனோவேஷனே இல்ல, ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். அதே மாதிரி நீங்க கொடுக்குற காசுக்கு வர்த்தான ப்ராடக்ட் உங்களுக்கு கிடைக்கிறது இல்ல அப்படின்றது சொன்னார். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். OnePlus நாட் சீரீஸ், OnePlus நாடோட ஃபர்ஸ்ட் மாடல் டிசைன் இவங்களோட டீம் தான் வந்து டிசைன் பண்ணி அதை வந்து லான்ச் பண்ணாங்க. அந்த ப்ராடக்ட்டுக்கும் பயங்கரமான வரவேற்பு இருந்தது. அது ஒரு ஹியூஜ் ஹிட் மாடல் தான். சோ அந்த மாதிரி தான் இந்த போனுக்கும் அவர் ஃபாலோ பண்றாரு. ஆக்சுவலா இதுல வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி கொடுக்க முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அவர் ஒரு டிசைன் காட்டினாரு. அந்த ஈவெண்ட்ல வந்து ஒரு டிசைன் காட்டினாரு. அந்த டிசைன்ல வந்து ஒண்ணுமே இல்ல, போனோட அவுட்டர் ஷெல் இல்ல, எதுவுமே இல்ல, வெறும் பொம்மை மாதிரி ஒண்ணு காமிச்சாங்க. நீங்க பாக்கலாம். அதை நத்திங் போன் 1ஓட லான்ச் டேட் வந்து ஜூலை 12, 2022 அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டாங்களே, இது எப்படி லீக்ஸ் ரூமர்ஸ் எதுவுமே இல்லையே இது வரைக்கும் நம்ம நினைக்கிறோம். பட் அவரே ஒரு பேட்டியில சொன்னாரு, லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் வந்து இந்த பீரியட்ல வந்து யாராலையும் தவிர்க்க முடியாது. சோ அதனால நாங்களே கொஞ்சம் கொஞ்சமா எங்களுடைய போனோட டிசைன் வந்து அபிஷியலாவே நாங்க ரிலீஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்
டாப் ஆஃப் த போன் கேமரா எதுவுமே இல்ல, மேல அந்த பீடிங் மட்டும் தெரிஞ்ச மாதிரி காமிச்சாரு. செகண்ட் டே வந்து இன்னும் சைடு பீடிங் தெரியற மாதிரி, ஃபுல்லா அந்த சைடோட டிவைஸ் வந்து தெரியற மாதிரி காமிச்சாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா பேக் ஆஃப் த டிவைஸ் வந்து ஃபுல்லா காமிச்சிட்டாரு. இந்த போன் வந்து ஒயிட் கலர்ல தான் அவங்க இது வரைக்கும் காட்டினது வந்து ஒயிட் கலர்ல தான் இருக்கு. போனோட பேக் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி டிரான்ஸ்பரண்ட் இந்த சென்ஸ் உள்ள இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுமா அப்படின்னா அந்த மாதிரி இல்ல. உள்ள இருக்கிற சில டீடைல்ஸ் வந்து உங்களால கிளியரா பார்க்க முடியும். பிளஸ் இந்த டிவைஸோட ஹைலைட் ஃபீச்சர் ஒன்னு இருக்கு, எல்இடி லைட். எல்லா போன்லயும் எல்இடி பிளாஷ் இருக்கும் நீங்க கேட்கலாம், பட் இது வந்து ஒரு டிஃபரெண்டான எல்இடி லைட். பேக் சைடு வந்து ஃபுல்லாவே எல்இடி லைட்ஸ் தான் இருந்தது. நடுவில் அந்த வயர்லெஸ் சார்ஜிங் இருக்கு இந்த போன்ல. ஸோ வயர்லெஸ் சார்ஜிங் காயில சுத்தி ஒரு எல்இடி லைட் இருக்கு. அப்புறம் மேல கேமராவை சுத்தி ஒரு எல்இடி இருக்கு. கீழே வந்து சார்ஜிங் இண்டிகேட்டர் பிளஸ் நோட்டிபிகேஷன் இண்டிகேட்டர் மாதிரி ஒரு லைட் இருக்கு. இது இந்த போனோட மெயின் அட்ராக்டிவ் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த டிசைன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபெமிலியரான டிசைன். ஏன் அதை ஃபெமிலியரான டிசைன் சொல்றேன்னா, ஏற்கனவே நீங்க இந்த டிசைனை நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. ஸோ ஐபோன் 12, 13 அதோட டிசைன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த போன் இருக்கு. அதாவது அவுட்டர் ஷெல் சொல்றேன், பேக் ஃப்ரண்ட் இதெல்லாம் விட்டுருங்க. சைடு அந்த மிட் ஃப்ரேம் வந்து மெட்டல் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம்ல பண்ணிருக்காங்க. இந்த அலுமினியம் ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா சைட்ல இருந்து நீங்க டாப்ல இருந்து எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் அப்படியே அது ஐபோன் 12 மாதிரி தான் இருக்கும். ஈவன் இந்த பேக் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஐபோன் 12 மாதிரியே இருக்கும். பட் ஐபோன் 12ல அந்த சென்சரோட சைஸ் வந்து சின்னதா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கு. பிளஸ் இது சுத்தி எல்இடி லைட் இருக்கு. இந்த போன் வந்து எந்த யூடியூபருக்கும் கொடுக்கவே இல்லை, எக்ஸப்ட் ஒன் யூடியூபர். டைரக்டா போனே வந்து MKBHD கையில இருந்தது. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா, இஸ் அலவுட் டு ஷோ த பேக் டிசைன் ஆஃப் த போன். ஸோ பேக் டிசைன் அந்த எல்இடிஸ் எல்லாம் காட்டலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் ஒரு சில நேரத்தில் அந்த ஃப்ரண்டோட டிசைனும் காமிச்சிட்டாரு. ஸோ நல்லா இருந்தது போன். பேக் டிசைனை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எல்இடிஸ் எல்லாம் வந்து ஜென்ரலா இமேஜ்ல பாக்குறதுக்கும் ஆக்சுவல் போனை பாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது எல்லா எல்இடிஸுமே போட்டு காமிக்கும் போது அந்த 900 எல்இடிஸும் லைட்டா பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. அதே மாதிரி அதுல ஒரு ஃபீச்சர், அந்த எல்இடி பேஸ் பண்ணி ஒரு ஃபீச்சர் இருக்கு. சரி, நீங்க சார்ஜ் போட்டீங்கன்னா அந்த கீழே நீட்டா ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். சார்ஜ் போடும்போது எவ்வளவு உங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்கு அப்படின்றத வந்து எவ்வளவு சார்ஜிங் இருக்கு அப்படின்றத அந்த அதுல இண்டிகேட் பண்ணும். பிளஸ் ரிங்டோன்ஸ், நீங்க ஒரு ரிங்டோனுக்கு ஒரு மாதிரி வந்து அந்த 900 எல்இடிஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இது இப்பவே ஹிட் தான். இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும் இப்பவே ஹிட். டிஸ்பிளே, சோ அபிஷியலா அவங்க சைடுல இருந்து கன்ஃபார்ம் பண்ணது என்ன அப்படின்னா 120 Hz AMOLED டிஸ்பிளே அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் டால்பி விஷன் இருக்கா இல்ல HDR10+ சர்டிபிகேஷன் இருக்கா, இதெல்லாம் அபிஷியலா லான்ச் ஆனதான் தெரியும். இந்த ரேஞ்சில LTPO டிஸ்பிளேவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நார்மல் AMOLED டிஸ்பிளேவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். E4 AMOLED இருக்கும்னு நினைக்கிறேன். சோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் எந்த லீக்கும் இல்ல. வேஸ்டா நிறைய பிராண்ட்ல வந்து இந்த 2 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் டெலி மேக்ரோ, அப்புறம் வந்து மேக்ரோ கேமரா, டெப்த் சென்சர், இந்த மாதிரிலாம் கொடுக்கறதுலாம் வந்து வேஸ்ட்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். நிறைய யூடியூபர்ஸும் அதை சொல்லியிருக்காங்க, டெக் ரிவ்யூவர்ஸும் அதை சொல்லியிருக்காங்க. 2 சென்சர் இருக்கு, 2 கேமரா இருக்கு பேக்ல. ஸோ அந்த 2 கேமரா, ஒரு மெயின் கேமரா, ஒரு செகண்டரி கேமரா மேபி டெலிபோட்டோவா இருந்தா ரொம்ப நல்லது, அல்ட்ரா வைடா இருந்தா ஓகே நல்லதுதான். அதுவும் ஃப்ரண்ட் கேமரா ஹோல் பஞ்ச் கேமரா தான். சோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கு. அது அவ்வளவு டிஸ்ட்ராக்டிவா எல்லாம் இல்ல, டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி நீங்க கண்டென்ட் வியூ பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. 16 ஆர் ஒரு 8 மெகா பிக்சல் இருக்கலாம், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. 4K வீடியோ ரெக்கார்டிங் கண்டிப்பா இருக்கும். OIS கண்டிப்பா இருக்கணும். சோ கண்டிப்பா இருக்கும்ன்றது நான் எதிர்பார்க்கிறேன். OIS பொறுத்த வரைக்கும், ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் கடைசியா ஒரு கீக் பெஞ்ச் லிஸ்டிங்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கீக் பெஞ்ச் இந்த சென்ஸ், கீக் பெஞ்ச்னா வந்து அந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த நம்பர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நம்பர்ஸ் காட்டுறது தான். இதை பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல தெளிவா 778G அப்படின்ற மாதிரி மென்ஷன் ஆயிருந்தது. சோ அது வந்து ஒரு ஹியூஜ் டிசப்பாயின்மெண்ட் தான் எல்லாருக்குமே. பட் ஸ்டில் ஒரு 30,000 ரேஞ்சில வந்தது அப்படின்னா 778G பிளஸ் இஸ் சூப்பர் ப்ராசஸர். இது வந்து ரொம்ப ஹிட்டான ப்ராசஸர், 6 nm ப்ராசஸர்ல யூஸ் பண்ணது. பேட்டரி லைஃப் சூப்பரா இருக்கும். 855 to 865 அந்த ரேஞ்சில வரும் இந்த ப்ராசஸரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது. இந்த ப்ராசஸர் ஸ்னாப்டிராகன் 7 Gen 1 எதிர்பார்த்தோம், பட் 778G பிளஸ் தான். மேபி அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கீக் பெஞ்ச்ன்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்டிங்லாம் வந்து நீங்க எடிட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் ஒரு 888 ஃபோன் வச்சிருக்கேன்னா அதை வந்து 870, 885 அந்த மாதிரி 888 அந்த மாதிரி மாற்ற முடியும். அதாவது இன்பில்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்கும், அந்த டீடைல்ஸ் எதுவும் லீக் ஆகல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு 2 வேரியன்ட் வரும், 8128 அண்ட் 856 ஆர் 1256. இந்த 2 வேரியன்ட் கண்டிப்பா வரும். ஸோ கண்டிப்பா LPDDR5 ரேம் இருக்கும், அதே மாதிரி UFS 3.1 ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ ஸ்டோரேஜ் ஸ்பீடோ இல்ல ரேம் ஸ்பீடோ எதுவும் பிரச்சனை இருக்காது. ஸோ இது எல்லாமே கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி தான். அதே மாதிரி 5G 770G பிளஸ் வந்து 5G சிப்செட். ஸோ கண்டிப்பா 5G ஆப்ஷன்ஸ் இருக்கும். இந்தியாவில் அட்லீஸ்ட் 10க்கு மேல தான் பேண்ட் சப்போர்ட் இருக்கும். 5G பேண்ட் சப்போர்ட் வந்து 10க்கு மேல தான் கண்டிப்பா இருக்கும். இந்த போன்ல 4500 mAh பேட்டரின்ற மாதிரி நமக்கு லீக்ஸ்
வந்திருக்கு. 4500 mAh பேட்டரி, டீசென்டான ஒரு பேட்டரி லைஃப் கொடுக்கக்கூடியதான். 4500 ரொம்ப கம்மியும் கிடையாது, ரொம்ப அதிகமும் கிடையாது. ஒன் டே நார்மல் பேட்டரி லைஃப், நார்மல் யூசேஜ்ல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். சார்ஜிங் சப்போர்ட் வந்து பார்க்கும்போது நத்திங் அப்படின்ற பிராண்டுக்கு வந்து இது வரைக்கும் அவங்க எதுவும் பெருசா சார்ஜிங்க்கு ரெஜிஸ்டர் பண்ணல இது வரைக்கும். ஸோ சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த போன் வந்து பெருசா எந்த சார்ஜிங் ஸ்டாண்டர்ட்ஸே உங்களுக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து Qualcomm குவிக் சார்ஜ் 3 சப்போர்ட் பண்ணலாம். மேக்ஸிமம் இன்புட் வந்து 45 வாட்ஸ் வரைக்கும் எடுக்கும். ஸோ அப்போ 45 வாட்ஸ் தான் சார்ஜிங் இருக்கும். அப்படி இல்லைன்னா 33 ஆர் 30 இந்த மாதிரி எதுவும் இருக்கலாம். இது வந்து என்னுடைய தாட்ஸ் அபவுட் நத்திங் ஃபோன் 1. பிளஸ் இது எல்லாமே இந்த தாட்ஸ்லாம் எப்படி வந்தது அப்படின்னா எல்லாமே லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ் தான். சில அபிஷியல் போஸ்ட் நீங்க நத்திங்கோட யூடியூப் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. அவங்களே அபிஷியலா சில டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நமக்கு. சோ இது எனக்கு தெரிஞ்சு இந்த போன் வந்து ஹிட் ஆகும். ஹிட்டா இல்ல பிளாப்பா இல்ல வந்து ஓரளவுக்கு போகுமா அப்படின்றது இதோட பிரைசிங்ல தான் இருக்கு. OnePlus 1 லான்ச் ஆகும்போது என்ன பண்ணாரோ அதே விஷயம் தான் இங்கேயும் பண்ணியிருக்காரு. ஹைப் கிரியேட் பண்ணியிருக்காரு. இந்தியாவோட அபிஷியல் பார்ட்னர் பிளிப்கார்ட். ஸோ இதில் தான் நீங்கள் இந்த ஃபோன் வாங்க முடியும். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்வைட் சிஸ்டம் தான். இன்வைட் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் நீங்கள் nothing.techல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். நான் ரெஜிஸ்டர் பண்ணேன், ஆனால் நான் 13,000 பேருக்கு பின்னாடி தான் இருக்கு அந்த ஃபோன் வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து 2000 ரூபாய் கட்டி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அது வந்து புக்குடு கணக்கு கிடையாது, டிக்கெட் ரிசர்வ் பண்ற மாதிரி. இது வந்து ஒரு ரிசர்வேஷன் கணக்கு. ஒன்ஸ் ரிசர்வ் பண்ணீங்கன்னா ஜூலை 12 9 மணிக்கு பிளிப்கார்ட்ல போயிட்டு அதே மொபைல் நம்பர் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணீங்க அப்படின்னா இன்வைட் கோட் இருக்கும். அந்த இன்வைட் கோடு கொடுத்து நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ ஆர்டர் பிளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆல்ரெடி பே பண்ண அந்த 2000 rupees வந்து உங்களுக்கு மைனஸ் ஆயிடும். பிளஸ் நத்திங்ல இருந்து அக்சசரிஸ் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அக்சசரிஸும் உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபர்ல கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இனிஷியல் ஒரு 3 monthsக்கு இந்த போன் வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஜெனரல் கன்சியூமர் எப்போ வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா லான்ச்சுக்கு அப்புறம் 2 மாசம் இல்ல 3 மாசம் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுடைய டீடைல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போன் எங்க வாங்கலாம், இதோட டீடைல்ஸ் என்னன்றத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நத்திங் இயர் 1 நீங்க வாங்கணும் அப்படின்னாலும் அதோட ப்ராடக்ட் லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் என்னோட பேர் ஹேம்சந்தர். தேங்க்யூ. சைனிங் ஆஃப்.